நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் வயநாட்டில் மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 387ஆக அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீட்பு பணிகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல சிதிலமடைந்து இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் சீரமைக்கின்ற பணியும் முக்கியம். இரண்டு பணிகளும் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? பூங்குழலி, அதாவது இந்த நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை தற்போது 387ஆக உயர்ந்திருக்கிறது. அது தற்போதைய தகவலாக இருக்கிறது. இதற்கிடையே மேலும் 200 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து தேடும் பணி, மீட்பு படையினுடைய பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சூரமலை, முண்டக்கை, அட்டமலை உள்ளிட்ட பகுதிகள் துவங்கி நிலம்பூர் வரைக்கும் 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த 35 பகுதிகளில் அந்த பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் பேரிடர் மீட்பு படையினர் மட்டுமின்றி ராணுவம் உட்பட தனியார் மீட்பு படை தன்னார்வலர்களும் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மீட்பு பணி என்பது ஆற்றுப்படுகையிலும் அந்த குடியிருப்பு பகுதியிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே முகாம்களில் உள்ள நடவடிக்கைகளும் தொடர்ந்து கேரள அரசு அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. முகாம்களில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நிலச்சரிவில் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் 2600 பேர் இருக்கிறார்கள். 707 குடும்பங்களைச் சேர்ந்த இந்த 2600 பேர் மேப்பாடி பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஒட்டுமொத்தமாக வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளம் பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் கூட மக்கள் மீட்கப்பட்டு அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2991 குடும்பங்கள் இங்கு இந்த முகாம்களில் தற்போது தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, உடை மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை தொடர்ந்து நிவாரண உதவிகள் மூலமாகவும் கேரள அரசு மூலமாகவும் தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். அந்த பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அந்த ரண வேதனையிலிருந்து முதியவர்களும் கூட தற்போது வரைக்கும் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அவர்கள் அந்த அச்சம் என்ற ஒரு காரணத்தினால் கூட அவர்கள் அந்த வேதனை அடைந்திருக்கிறார்கள். அந்த அச்சம் மட்டுமல்லாமல் வேதனை, ஒரு ரண வேதனை என்பது அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் முதியவர்கள் கூட அந்த நிலையிலிருந்து மீள முடியாத நிலையில் அந்த சம்பவ இடத்தில் அந்த விபத்தை பார்த்த 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய மனநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. நாள்தோறும் விளையாடி கொண்டிருந்த அந்த வீடு, குடியிருப்பு பகுதியாகட்டும், வீடு, அவர்கள் விளையாண்ட மைதானம் அனைத்தையும் கண்முன்னே தற்போது இல்லை. அவர்கள் வேறு ஒரு சூழலில் இருக்கிறார்கள், ஒரு அறையில் இருக்கிறார்கள். அவர்களை அந்த மனநிலையில் இருந்து மாற்றுவதற்கான முயற்சிகளும் முகாம்களில் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த குழந்தைகளை அழைத்து தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவிகள் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களை பாட வைத்து, நடனமாட வைத்து, மிமிக்ரி போன்ற ஒரு திறமைகளை வெளிக்காட்ட வைத்து அவர்களை மகிழ்வித்து வருகிறார்கள். அந்த ஒரு ரணமான ஒரு நிலையிலிருந்து அவர்களை மீட்க வேண்டியது ஒரு கட்டாயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சூழல், ஒரு வேறு விதமான ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான தருணத்திற்கு அவர்களை மாற்றுவதற்கான முயற்சியும் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மறு குடியமர்வு என்பது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த முண்டக்கை, சூரமலை மற்றும் அட்டமலை, பூந்தேரி மட்டம் உள்ளிட்ட விபத்து ஏற்பட்ட, நிலச்சரிவு ஏற்பட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட ஊர்களில் உள்ள அரசு அதிகாரப்பூர்வமாகவே 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை காணவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மறு குடியமர்வுக்கான ஒரு முழு கருத்தையும் அந்த மக்களிடத்தில் கேட்க வேண்டும். ஒரே பகுதியில் அங்கு வாழ்ந்தது போலவே ஒரு குடியிருப்பு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் போன்ற கருத்துகள் இங்கு இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.